ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. எஸ்டர்டே நைட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப சகஜமாக பேசினாங்க. நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் யாருன்னு கேட்டேன். மேம், என்ன தெரியலையா உங்களுக்கு? நான் தான் குமரேசன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நீங்கள் கேக் டெலிவரி பண்ணீங்களே, ஞாபகம் இல்லையான்னு கேட்டார். 6 இயர்ஸாக இந்த பேக்கிங் ஃபீல்டில் இருக்கேன். மோஸ்ட்லி எல்லா கஸ்டமரையும் நல்லா தெரியும். எனக்கு இவர் யாருன்னு சுத்தமாக தெரியலை. எனக்கு ஞாபகம் இல்லை சார், நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் என் பேர், என் ஹஸ்பண்ட் நேமு, என்னோடய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக சொன்னார். ஓ, நமக்கு தெரிஞ்சவங்க போல் அப்படின்னு நானும் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கோம் மேம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு சொன்னார். சொல்லுங்கள் சார், என்ன ஹெல்ப்புன்னு கேட்டேன். நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு வந்தேன். கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரல. என் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் லிமிட் முடிஞ்சுது. நீங்கள் எனக்கு ஒரு 10,000 அனுப்புங்க, மார்னிங் நான் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை சார்னு சொன்னேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் என் ஒய்ஃப் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒய்ஃப் நம்பர் சாரதான்னு ஒரு ஜிபே நம்பர் எனக்கு சென்ட் பண்ணார். சார், எனக்கு அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட்டு இருக்கும்னு தெரியலை. நீங்கள் கால் கட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அவர் கால் கட் பண்ணவே விடலைங்க. இல்லை மேம், நான் லைன்லேயே இருக்கேன், நீங்கள் உடனே சென்ட் பண்ணுங்கன்னு நம்மளை கன்வீனியன்ஸ் பண்ணி அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலையே டார்கெட்டாக இருந்தார். நான் இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டேன். நைட் ஃபுல்லாக எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. நான் மொபைலை சைலண்டில் போட்டுட்டு படுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க டார்கெட்டே நம்மளை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். ஹோம் பேக்கிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, பொட்டிக்னு எல்லாரையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க போல் பேசி அமௌண்ட் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது, பி கேர்ஃபுல். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.